சமீபத்தில் இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக தினகரன் 50 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக கைது செய்யப்பட்டார். இதில் சுகேசுக்கு 10 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாகவும், கூவாத்தூர் செலவு கணக்கு மற்றும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் செலவு கணக்கு முதலியவற்றை டிடிவி தினகரனிடம் கேட்டு டெல்லி காவல்துறையினர் திணறடித்து வருகிறார்களாம். அவர்களது விசாரணை கோணம் முழுவதும் தமிழக அமைச்சர்கள் சிலரை குறிவைத்து சுற்றி வருகிறதாம். 4 அமைச்சர்களை கண்காணிப்பு வளையத்திற்குள் தற்போது கொண்டு வந்துள்ளார்களாம். இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதும் அந்த அமைச்சர்கள் தரப்பில் தற்போது பதற்றம் நிலவி வருகிறதாம். அமைச்சர்களை நேரடியாக டெல்லி காவல்துறையினர் கைது செய்ய வாய்ப்பு இல்லை என்றும், ஆனால் பண பரிமாற்றம் தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் கிளறி எடுத்து சிபிஐ வசம் ஒப்படைக்கும் திட்டத்தில் டெல்லி காவல்துறை இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் இதில் நுழையும் என்கிறார்கள். அதன் பிறகு அமைச்சர்கள் தேவைப்பட்டால் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. டிடிவி தினகரனை ஒதுக்கி வைத்த பிறகு யாருக்கோ பயந்து கட்சியின் துணை பொதுச் செயலாளரை ஓரம் கட்டுவதா என கட்சிக்குள் சலசலப்பு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 4-5 அமைச்சர்களுக்கு ஆபத்து என்றால் அதன் தாக்கம் இன்னும் கடுமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியையே ஆட்டம் காண வைக்கும் என்கிறார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு மே 10 வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அதிரடியான திட்டங்கள் தமிழகத்தில் நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா தனது தமிழக சுற்றுப்பயணத்தை துவங்குகிறார். மற்ற மாநிலங்களில் ஒரு நாள் மட்டும் தங்கும் அமித்ஷா தமிழகத்திற்கு மட்டும் 3 தினங்கள் ஒதுக்கியுள்ளார். 4-5 அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவாகி விசாரணைக்கு இழுக்கப்பட்டதும் சட்டமன்றத்தை கவர்னர் சஸ்பெண்ட் செய்ய சட்டத்தில் வழி உள்ளதால் சட்டமன்றம் முடக்கப்படும் என்கிறது. இதன் பிறகு 6 மாதங்களில் யாருக்கு அதிக பெரும்பான்மை உள்ளது என்பதை நிரூபித்து காட்ட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், அதன் பிறகும் சிக்கல் வந்தால் ஆட்சி கலைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் கடுமையான நெருக்கடியை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தரப்பு நகன்று கொண்டு இருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் கட்சியையும் ஆட்சியையும் முழு கட்டுப்பாட்டில் தனக்கு கீழ் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி பல்வேறு காய்களை நகர்த்தி வருகிறார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை.